ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சோயா சுக்கா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சோயாவில் மீல் மேக்கரில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த காரம் அது உள்ளே உரைக்குன்றதுக்காக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சு அது பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கிரைண்ட் பண்ணி வந்து வச்சுட்டு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பேருக்கு தக்காளி 2 சின்ன சைஸ் தக்காளி நான் 2 எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பேருக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா மசாலாமே நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறமா மசாலா வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எடுத்து இதிலே ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கின பேருக்கு நம்ம மீல் மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீல் மேக்கரை போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் தூவி விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சோயா சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.